இதுதான் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் வாங்கிய மனு கோதூர் குப்பை காட்டில் கடந்து எடுத்தாந்துருக்கிறோம். பெருனர் மாண்புமிகு முப்பெருந்துறை அமைச்சர் அவர்கள் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை, சட்டமன்ற அலுவலகம், கரூர் தையல் இயந்திரம் வாங்க வேண்டி 27/6/2021 அன்று 310/1-2 குறுக்கு தெரு, தங்க நகர், காதப்பாறை தையல் மிஷின் கேட்டு கீதா என்ற சகோதரி போட்டோ ஒட்டி கொடுத்திருக்காங்க. கிருஷ்ணவேணி வெங்கடேசன் ஆண்டாங்கோயில் ஈஸ்ட், அதுவும் தையல் மிஷின் வேண்டி. இதெல்லாம் இப்ப மனு வாங்குறாங்க. அடுத்தது எடைக்கு போட்டுருவாங்களான்னு தெரியல. குப்பை காட்டில் இருந்து எடுத்தாந்தவங்க. இதுதாங்க நிலை. இந்த முதியோர் உதவித்தொகை வேண்டி சுலோசனா பெயர் சுலோசனா, கணவர் பெயர் பழனியப்பன், அண்ணா சாலை 5வது கிராஸ், கொங்கு நகர், வெங்கமேடு. இதுதான் திராவிட மாடல் அரசு. ஏன்னா ஸ்டாலின் என்ன கிராம சபை கூட்டம் நடத்தினார். அதுல ஒரு பொட்டி வச்சார். பொட்டி வச்சு மனு வாங்கினார். அந்த மனு வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நாங்க பூட்டு போட்டு சீல் வச்சு எடுத்துட்டு போவேன், கொண்டு போய் 100 நாள்ல அதுக்கு தீர்வு காணும்னார். இன்னும் பொட்டி நீக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்க மந்திரி வாங்கினார். வாங்கி குப்பைக்காட்டில் போட்டு அனுக்கணும். அதனால இதுதான் இன்றைய திமுக அரசினுடைய நிலை. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அரசு மக்களுக்கான அரசு, எந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கான அரசு, எந்த முதலமைச்சர் நல்ல திட்டங்களை கொடுத்த முதலமைச்சர் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.